ஞானசக்திஸ் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் உங்கள் அன்பு ஞானசக்தி கிருஷ்ணகிரியிலிருந்து. ஞானசக்திஸ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் கமெண்ட்ஸ், உங்களுடைய சந்தேகங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. அது சம்மந்தமான வீடியோவும் கண்டிப்பாக நான் ஃபர்தராக போடுவேன். இப்போது லாஸ்ட்டு 2 கிளாஸ் மெயினாக வந்து +1 மேக்ஸில் வந்து 11வது பாடமும் 12வது பாடம், அதாவது 11th சாப்டர் அண்ட் 12th சாப்டருடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் லிஸ்ட் போட்டிருப்பேன் லாஸ்ட் 2 பதிவுகளில். இப்போது கொஷின் லிஸ்ட்டு தான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து பயிற்சி எக்ஸசைஸ் 12.4 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் 12.4 12th சாப்டரில் 12.4 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான சம் இது. நான் முக்கியமான கணக்கில் இதுவும் ஒரு கணக்காக கொடுத்துருப்பேன். அந்த கொஷின் வந்து போத் ரெண்டுமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்கும் உபயோகமாக இருக்கணுன்றதுக்காக ரெண்டுத்துக்குமே பொதுவாக நான் எழுதி போட்டிருக்கேன். அதில் தமிழில் வர்றது தமிழ் லைன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, இங்கிலீஷில் வர லைன் எல்லாம் இங்கிலீஷ் படி எடுத்துக்கோங்க. நம்பர்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம், அது காமன் தான். ஃபார்மர்ஸ் எல்லாமே அது காமனாக நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிங்க. தயவுசெய்து அப்படியே படிக்காதீங்க, நீங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷினில் 12th சாப்டரில் இது ஒரு கொஷின். இந்த கொஷின் நான் ரீட் பண்ணுறேன். எ ஃபேக்டரி ஹாஸ் 2 மிஷின் 1 அண்டு மிஷின் 2. மிஷின் 1 ப்ரொடியூசஸ் 60% ஆஃப் ஐட்டம்ஸ் அண்டு மிஷின் 2 ப்ரொடியூசஸ் 40% ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் த டோட்டல் அவுட்புட். ஃபர்தர் 2% ஆஃப் த ஐட்டம்ஸ் produced by mission 1 are defective, whereas 4% produced by mission 2 are defective. If an item is drawn at random, what is the probability that is defective அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தமிழ் மொழி என்ன கொஷின்னாக்கா, ஒரு தொழிற்சாலையில் இயந்திரங்கள் 1 மற்றும் இயந்திரங்கள் 2 இரு வகை உள்ளன. இயந்திரம் 1 தொழிற்சாலை உற்பத்தியில் 60% தயாரிக்கிறது மற்றும் இயந்திரம் 2 தொழிற்சாலையோட உற்பத்தியில் 40% தயாரிக்கிறது. மேலும் இயந்திரம் 1 மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களில் 2% டிஃபெக்டிவ்னா குறைபாடு உள்ளது. இயந்திரம் 2 மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களில் 4% வந்து குறைபாடு உள்ளது. இப்படி இருக்குது. இந்த சமயத்தில் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பொருள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. கேட்குற கொஷின் என்னென்னா, அப்பொருள் குறைபாடுடன் இருப்பதற்கான நிகழ்தகவு யாதுன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டிஃபெக்டிவ் ஐட்டமினுடைய ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. நம்ம இப்போது ப்ராப்ளம் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, இயந்திரம் 1 தயாரிக்கும் பொருட்கள் A1 என்க. லெட் A1 பி தி ஐட்டம்ஸ் ஆஃப் மிஷின் 1 ப்ரொடக்ஷன்ஸ். அதே போல் இயந்திரம் 2 தயாரிக்கும் பொருட்கள் A2 என்க. லெட் A2 பி தி ஐட்டம் ஆஃப் மிஷின் 2nd ப்ரொடக்ஷன்ஸ். இதில் குறைபாடுடைய அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அதாவது டிஃபெக்டிவ் ஐட்டம் அப்படின்ற அந்த ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம நேம் வந்து B கேபிட்டல் Bன்னு கொடுத்துக்கணும். அதான் சொல்லியிருக்கேன். இந்த 3 லைன் ஃபஸ்ட் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் கிவன் என்னென்ன கொடுத்துருக்கானோ அதை வச்சு நம்ம ப்ராபபிலிட்டி பார்க்கலாம். தனித்தனியாக ஃபார்முலாஸ் பார்க்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஐட்டம் ஆஃப் மிஷின் 1 ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது A1 ப்ராபபிலிட்டி, A1 நிகழ்தகவு 60/100. அடுத்தது A2 நிகழ்தகவு 40/100. அது 40 இல்லை, அது எழுதியிருக்க பாருங்கள் இந்த இடத்துல 40/100. அதே போல் இந்த குறைபாடுடைய A1 நிகழ்வில் வந்து அந்த குறைபாடுன்னு இருக்குது இல்லைங்களா, அதனுடைய ப்ராபபிலிட்டி என்னன்னாக்க 2 அந்த பர்சன்ட் அப்படியே எழுதிக்கோ 2/100. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் B/A2, A2வில் குறைபாடுடைய நிகழ்வு எவ்வளோனாக்கா அந்த டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் வந்து 4/100. இது எல்லாமே கிவன் தான், கொஷின்லேயே கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, A1 A2 ஆகியன ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். அதாவது கிளியர்லி இங்கே வந்து A1 அண்ட் A2 ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அதனுடைய நிகழ்தகவு, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் பியினுடைய நிகழ்தகவு நம்ம ஃபார்முலா வடிவில் கொண்டு வரும்போது எப்படி எழுதணும்னா, மேலே சொல்லியிருக்க என்ன எழுதியிருக்கிறோமோ கிவன் அது எல்லாமே கீழே இருக்கிற வடிவத்தில் ஃபார்முலா, அதாவது P of B is equal to P of A1 into
P of B by A1 plus P of A2 into P of B by A2 அப்படிங்கிறது ஃபார்முலா. இடையில ப்ளஸ் இருக்கு, மறந்துடாதீங்க. மேலே அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 ப்ராபபிலிட்டி A2 என்ன 4 இருக்கோ அதெல்லாம் அப்படியே தட்டி சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டிட் பண்ணும்போது இடையில ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு தான் நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி அடைப்புக்குறி போட்டு ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. மல்டிப்புளில் பார்க்கும்போது எப்போவுமே ஃப்ராக்ஷன்லேருந்தா பின்னத்துலேருந்தா டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணணும், நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணணும். அப்படி அந்த வகையில் பண்ணும்போது 120 டிவைட் பை 10,000 ப்ளஸ் இங்கே 160 டிவைட் பை 10,000 அப்படிங்கிற ஆன்சர் வருது. இப்போ டினாமினேட்டர் வந்து ஈக்குவலாக இருந்தால் அதை ஒரு டைம் கீழே எழுதிட்டு மேலே இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த விதிப்பதி. நம்ம 280 டிவைட் பை 10,000 வருது. இப்போ 10,000க்கு 40 இருக்கிறதுனால மேலே இருக்கிற அந்த வேல்யூக்கு 4 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்படி வைக்கும்போது மேலே 3 டிஜிட் இருக்குது, இன்னொரு 0 சேர்த்துக்கிட்டு ஒரு புள்ளியை வச்சோம்னா நமக்கு தேவையான பியினுடைய நிகழ்த்தொகை ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ்னுடைய வேல்யூ கிடைக்குது. இதுதான் இந்த 5 மார்க்கினுடைய ஆன்சர். ஸோ முக்கியமான 5 மார்க் இது. இது போல் முக்கியமான 5 மார்க் கணக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து நான் பதிவிடுவேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் செஷனில் சொல்லுங்கள். மேலும் மற்ற மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கட்டும். நம்ம உங்களால் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவர்கள் இந்த கணக்கு வந்தது, இந்த கணக்கு முக்கியமானதுன்னு சொல்லி நான் படித்தேன், அது கண்டிப்பாக நான் 5 மார்க்கில் எழுதினேன் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் தான் எங்களுடைய வெற்றி, என்னுடைய வெற்றி. இந்த ஞானசக்தியினுடைய மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க, மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் மறக்காமல், உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அது நான் சொல்லணுன்னு தான் அது வீடியோவை நான் போடுறேன், கமெண்ட்டில் கிளியராக தெரிவிங்க. நன்றி மாணவர்களே. இன்றைக்கி இந்த 5 மார்க் பார்த்தோம். மீண்டும் அடுத்த 5 மார்க்கில் முக்கியமான கொஷனில் தொடர்கிறேன். நான் உங்கள் அன்பு ஞானசக்திஸ் மேத்தமெட்டிக்ஸ். தேங்க்யூ. அன்பு உள்ளங்களே, மாணவ செல்வங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.